கேட்கும்போது அதுக்கு உள்துறை செயலாளருடைய சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, அதாவது சவுக்கு சங்கர் கொடுத்தாரு பாத்தீங்களா, இந்த புகார் வந்து 2013 சட்டத்தின் வரம்பு கீழ் கண்டிப்பா வராது, இருந்தாலும் 2 வாரத்துக்குள்ள என்னோட பதில வந்து நான் எழுத்துப்பூர்வமா நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அவரோட தரப்புல அவர் சொல்லியிருக்காரு. இந்த விசாரணை முடிவடைந்த பிறகு நீதிபதி அவர்கள் ஒரு முக்கிய உத்தரவை வந்து கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 29ஆம் தேதிக்குள்ள தமிழ்நாடு உள்துறை செயலாளர் மற்றும் காவல்துறை இயக்குனர் ஜெனரல் மற்றும் கிரேட்டர் சென்னை காவல் ஆணையர் இவங்க 3 பேரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப சவுக்கு சங்கர் மேல என்னென்ன கிரிமினல் கேஸ்லாம் நிலுவையில் இருக்கு, இது மட்டும் இல்லாம எதெல்லாம் விசாரணை முடிச்சிருக்கீங்க, இல்ல எதெல்லாம் விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்ற லிஸ்ட்டை உடனடியா ஜூலை 29க்குள்ள நீங்க கோர்ட்டுக்கு சமர்ப்பிச்சு ஆகணும் அப்படின்ற கண்டிஷனை போட்டிருக்காங்க. ஸோ இவர் புகார் மேல புகார் கொடுத்து அந்த பக்கம் நீதிபதி அவர்கள் வந்து இவருக்கே